ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஹேர் டைய பாருங்க, நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தா, சாஃப்ட்டா இருக்கும். நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, உங்க முடி வந்து 3 நாள்லயே நல்லா கருகருன்னு மாறிடுங்க. நேச்சுரலாவே நல்ல கருமையா மாத்தி தரக்கூடிய முக்கியமான 3 பொருள்கள இதில வந்து சேர்த்து நம்ம ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு முக்கியமா நம்ம எடுத்துருக்கிறது என்ன அப்டின்னா, இந்த புதினா இலை தாங்க. அந்த புதினா இலைய பத்தி நமக்கு நெறைய பேத்துக்கு தெரியாது. இது முடிக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்டின்ட்டு. இது கூட நம்ம சேர்க்க போற 2 முக்கியமான பொருளும் அந்த மாதிரி தான். நல்லாவே நம்ம முடிய வந்து கருகருன்னு மாத்தி தரதுக்கான இந்த 3 பொருளையும் நம்ம சேர்த்து தான் இந்த ஹேர் டைய வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த மாரி புதினாவ நல்லா ஒரு கைப்பிடி கிட்ட வாங்கிக்கோங்க. அத வாங்கிட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு, தண்ணியெல்லாம் இல்லாம நல்லா ட்ரை ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த புதினாவ இந்த மாரி கட் பண்ணிக்கலாம். நம்ம ஆஞ்செல்லாம் எடுக்க வேணாம். இந்த மாரி சிசர் வச்சு காம்போடையே சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட இலைகள் இல்லாம எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா முதல்ல வாஷ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட நமக்கு ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு. பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாரி ஃப்ரெஷ்ஷான இலையா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இத வந்து அப்படியே எடுத்து இரும்பு கடாயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போறோம். முக்கியமா நீங்க இரும்பு கடாய் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும். அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ இரும்பு கடாய் ஓரளவுக்கு ஹீட் ஆயிருச்சு. இப்போ நான் வந்து இந்த புதினா இலைகள அப்படியே உள்ள சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம அப்படியே உள்ள போட்டுறலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வருது. ஃப்ளேமை வந்து நல்லா தூக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரம் ஃப்ரை ஆகும். இது கூட சேர்க்கப்போட 2 பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம முடிக்கு நல்ல கருமையா மாற்றி தரக்கூடிய பொருளை தான் நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ வந்து சேர்க்கக்கூடாது. இது வந்து இந்த புதினா இலை வந்து நல்லா வந்து மாறி வரணும். கொஞ்ச நேரத்தில் நல்லா மாறிடும். ஹீட் படப்பட அப்படியே வாட ஆரம்பிச்சிடும். கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த 2 பொருளையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம புதினா இலையை வச்சு இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் முடிக்கு அவ்வளோ நல்லது. ஹேர் ஃபால் இருந்தாலும் சரி, அல்லது ஹேர் அங்கங்கே வெடிப்பு வெடிப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அந்த வெடிப்பெல்லாம் நீக்கி நல்லா வந்து கருகருன்னு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம அடுத்து சேர்க்க போகிற பொருள் வந்து கருஞ்சீரகம் தான். இந்த கருஞ்சீரகம் என்ன பண்ணும் நம்ம முடிக்கு அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம முடிய நிரந்தரமான ஒரு கருமைக்கு மாற்றி தரும் இந்த கருஞ்சீரகம். அதுக்காக தான் நம்ம இந்த கருஞ்சீரகத்தை வந்து சேர்க்குறது. நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ 2ஐயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லாவே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இன்னும் ஒரு பொருள் நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நமக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அது வந்து எள்ளு தாங்க. அதாவது நார்மலாக நம்ம கருப்பு எள்ளு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து நம்ம ஹேர் டைக்கு வெள்ளை கலர் எள்ளு தான் நம்ம எடுத்திருக்கோம். அதுவும் 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த எள்ளை சேர்த்துக்கோங்க. எள்ளு நீங்கள் போட்ட உடனே பட்டு பட்டு பட்டுன்னு தெறிக்க ஆரம்பிக்கும். அப்போ எல்லாம் நிறைய வேஸ்ட் ஆயிடும். அதனால டக்குன்னு ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி மூடிட்டிங்கன்னா அது உள்ளேயே வெடித்து உள்ளேயே விழுந்துடும். வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், நல்லா வெடிச்சிருச்சு. ஆனாலும் மறுபடியும் இப்போ நான் கிண்டின உடனே மறுபடியும் வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். மறுபடியும் நான் தட்டு போட்டு மூடி விட்டுறேன். ஏன்னா நிறைய எள்ளு வெளியில் விட ஆரம்பிச்சிருது, அதுக்காக தான். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஓரளவுக்கு எள்ளெல்லாம் வெடிச்செல்லாம் முடிச்சிருச்சு. இப்போ இனிமேல் வந்து இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், கருஞ்சீரகம் கலரில் நமக்கு எள்ளும் மாறி வருது. கருஞ்சீரகம் வந்து எந்த கலர் நல்லா டார்க்காக பிளாக்காக இருக்கோ அதே மாதிரி நமக்கு இந்த புதினா இலையும் கருஞ்சீரகமும் எள்ளும் சேர்ந்து நல்லா ஒன்றா நல்லா வறுபட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ரொம்ப புகை வந்தால் கொஞ்சம் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லாவே வறுபட்டுருச்சு, பயங்கரமாக புகை வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதுவே நமக்கு போதும், கரெக்டாக இருக்கும். நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா ஆறிடும். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடுறேன் நான். இதில் பாருங்களேன், நான் காட்டுறேன். புதினா இலை வந்து இது சேர்த்துருக்கிறதே தெரில பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா வந்து மொறு மொறுன்னு வந்துருச்சு. கையில் எடுத்தாலே அப்படியே உதிரியாகுது பாருங்கள், நைஸாக மாறுது. அந்த மாதிரி நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி வறுபட்டு வரணும். அப்போ தான் நமக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இதில் வந்து முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்து தான் ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். அது என்னன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ இதை அப்படியே நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இல்லைன்னா நமக்கு வந்து ஹேர் டை வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது, கெட்டு போயிடும். அதுக்காக நான் சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் இந்த ஹேர் டையை வச்சு யூஸ் பண்ணலாங்க, கெட்டு போகவே போகாது. நமக்கு அவசரத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அவசரத்துக்குன்னு யூஸ் பண்ணுறது நம்ம முடியை வந்து நிரந்தரமாகவே கருமையாக மாற்றுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நல்லா அரைச்சி ஃபைன் பவுடராக எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கோம். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கு. இதை சலிக்க கூட தேவையில்லைங்க, அந்தளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை அப்படி நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம இந்த பொடியை என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இந்த பொடியை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை எடுத்துக்கிறேன். இந்த பொடி கூட நம்ம சேர்க்க போகிற ஆயில் வந்து என்ன அப்படின்னா கடுகு ஆயில் தாங்க. நம்ம முடிக்கு அவ்வளோ நல்லது. இந்த கடுகு ஆயிலை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தாலே போதுங்க, உங்கள் முடி நல்லா கருகருகருன்னு வளர ஆரம்பிச்சிடும். இளநரைகளே வராது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஹேர் டை அவ்வளோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடுகு எண்ணெயை மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் முடியெல்லாம் நல்லா கருமையாக மாறிடும். அது மட்டும் இல்லை, 3 நாளில் உங்கள் முடி, வெள்ளை முடி எல்லாமே நல்லா கருகருன்னு மாறுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. அவசரத்துக்கு ஹேர் டையை தேடிட்டே அலைய வேண்டாம். இந்த டை மட்டும் இருந்தால் போதுங்க, நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம ஹேரில் எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம முடியில் எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அது எல்லாமே டச்சப் பண்ணி விட்டிங்கனாலே போதும், உங்கள் முடி எல்லாமே சூப்பராக கருகருன்னு இருக்குங்க. நான் என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். எனக்கு நிறைய முடியெல்லாம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது, அது மட்டும் இல்லை எந்த அளவுக்கு மறைஞ்சி போகுது அப்படின்ட்டு. இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முடியில், அதாவது எங்கே உங்கள் தலையில் வெள்ளை முடி இருக்குன்னு தேடணும், அந்த அளவுக்கு நல்லா ஒன்றா நல்லா மெர்ஜ் ஆயிரும். அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. உங்களுக்கு டை அடித்தது மாதிரியும் தெரியாது, ஆயில் அப்ளை பண்ண மாதிரியும் தெரியாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம எண்ணெய் வச்சு தலை சீவுற மாதிரியே உங்கள் முடி இருக்கும். அவ்வளோ சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து என்னுடைய கையில் கொஞ்சோண்டு வச்சு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பிடிக்குது அப்படின்றத பாருங்கள். எவ்வளோ ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். ஒரு ட்ராப் தான் எடுத்தேன். எடுத்துகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் கொஞ்சம் கையில் அங்கங்கே அப்ளை பண்ணி காட்டுறேன். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த டையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு 60 வயசானாலும் சரி, 70 வயசானாலும் சரி, இந்த டையை வந்து நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். 70 வயசுலேயும் உங்கள் வெள்ளை முடியை வந்து நல்லா கருமையான முடியாக மாற்றி தரத்துக்கான ஒரு ஹேர் டை தான் இந்த புதினாவும் நம்ம கருஞ்சீரகமும் எள்ளும் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம முடிக்கு. கொட்டுற முடியெல்லாம் உடனே ஸ்டாப் ஆயிரும். முடி வளரல, நிறைய பேத்துக்கு சொட்டை சொட்டையாக இருக்குன்னா கூட இந்த டையை யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அவங்க முடியெல்லாம் நல்லா வந்து க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு என் கையில் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. எவ்வளோ நல்லா டார்க் பிளாக் கலரில் இருக்குது, கழுவுனா கூட போகாதுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.